ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சபத். பரவாயில்ல, தமிழில் சொல்ல ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் சத்தம் அதிகமாகவே வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம ஜெபத்தோடு கடந்து போகலாமா? ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களாகிய எங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து உம்முடைய கண்களிலிருந்து எங்களை தப்ப விடாமலும் உம்முடைய கரத்திலிருந்து எங்களை நெகிழ விடாமலும் அனுதினமும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயாளமும் அளவிட முடியாத தகப்பனே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனே உம்முடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை பாவியாகிய எங்களுக்கு நீர் அளவில்லாமல் கொடுத்து வருவதற்காய் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் நாங்கள் தியானிக்கிற தியானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்தியாய் மாற நீர் உதவி செய்யும். இந்த அர்ப்பணை மறைத்து நீர் வெளிப்படுவீர் என்று நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பலத்த வல்லமை மிக்க ஆவியானவருடைய அருள் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருக்க வேண்டுமாய் நான் மன்றாடுகிறேன். தகப்பனே, நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நைஸ். சரி, ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை யாராவது எனக்காக வாசிக்க முடியுமா? கடைசி 2 வசனங்கள், 24, 25, 23, 24 வாசிங்களேன். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால் சரி, இந்த பாவம்னு ஒன்று இருக்கும்ல, அது என்றைக்குமே பத்திரமா தன்னோட மட்டுமே இருக்காது. பாவத்துடைய தன்மை என்ன தெரியுங்களா? அதை பகிர்ந்து கொடுக்கும். பாவம் என்னைக்கும் தனியாக இருக்காது. ஆனால் அந்த பாவம் எல்லோருக்கும் தன்னை பகிர்ந்து கொடுக்கும். சாத்தான் தோட்டத்தில் ஆதாமை வஞ்சித்தானா, ஏவாளை வஞ்சித்தானா? சரி, பழத்தை ஆதாமை சாப்பிட வச்சானா, ஏவாளை சாப்பிட வச்சானா? எங்கேயாவது ஏவாளோடு பேசின அந்த உரையாடலில் அந்த பழத்தை நீ சாப்பிட்ட பின்பு நீ போய் ஆதாமுக்கு கொடுன்னு அவன் சொன்னானா? ஏவாளுக்கு இது எப்படி தோணுச்சு? அவள் பழத்தை சாப்பிட்டா, சரிங்களா? ஆனா கொண்டு போய் ஆதாம்கிட்ட கொடுத்தது யாரு? ஏவாள் தான். சர்ப்பம் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஏவாளை நீ ஆதாமின் இடத்தில் கொண்டு போய் கொடு என்று சொன்னுச்சா? இல்ல. தாவீது ஒரு பாவத்திற்கு அகப்பட்டான், ஆமா தானே? உரியாவின் மனைவி சங்கதி தெரியும். தாவீது உள்ளத்தில் எழுந்த அதே இச்சை தாவீதோட நின்னுச்சாது? தாவீதோட இச்சை உரியாவின் மனைவியை பற்றினது. அந்த இச்சை அதோடு நிக்கல, ஒரு விபச்சாரத்துக்குள்ளாகவும் ஒரு கொலையிலையும் போய் முடிஞ்சு. நல்லா கவனிங்க, இந்த பாவம் ஒரு புள்ளி வைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோடைய வேலை முடிஞ்சிடும். நல்லா கவனிச்சு பாருங்க, ஏவாளை வீழ்த்துவதற்கு சாத்தான் பயங்கர தந்திரங்கள் பண்ணான் இல்லையா? எது வரைக்கும் அவன் தந்திரம் இருந்துச்சு? அந்த பழத்தை
சாப்பிட்ற வரைக்கும் தான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாத்தானும் ஏவாளும் பேசினதாக எங்கேயாவது பார்க்க முடியுமா? இல்லை. இந்த தந்திரம் என்ன அப்படின்னா, பாவம், சாத்தானுடைய தந்திரம் உங்களை ஒரு பாவத்தில் விழ வைப்பதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு போராடும். ஒன்ஸ் நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா அதோடு அவன் சீன் கட்டு. மற்றதெல்லாம் அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடும். வேதத்தில் 2வது கொலை யார் செஞ்சா? லாமேக். ஏன் செஞ்சா? இவனுக்கு இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது? இதை சற்று சிந்தித்தால் ஒரு மாதிரி ஒரு உருவம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கு முன்னாடி காயினுடைய சம்பவத்தை கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிட்டு லாமேக்கிட்ட வருவோம். அப்போ தான் அது உங்களுக்கு சரியாக புரியும். காயின் தேவனிடத்தில் பேசின வார்த்தைகளும் ஆண்டவர் காயினிடத்தில் பேசின வார்த்தைகளும் இதற்கு முன்பாக ஒரு இடத்தில் பேசப்பட்டது. அதுக்குன்னு காயின் ஆண்டவர் இல்லை, காயின் இடத்தில் வேறு ஒருவன் இருந்தான். காயினுக்கு முதல்ல என்ன வந்துச்சு? தன் சகோதரனை பார்த்து பொறாமை. அந்த பொறாமை என்னவா மாறுனுச்சு? கோபமாக மாறுச்சு. இது யாருடைய குணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே பரலோகத்தையும் இந்த சம்பவத்தையும் நீங்கள் வச்சு பாருங்கள். காயினுடைய உள்ளம் யாருடைய உள்ளத்தை போல இருந்தது? காயினுடைய குணம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு தெரியும். ஆபேல் யார்? நீதிமான். ஆபேல் இடத்துல ஒரு குற்றமோ குறையோ உங்களால் ஏதாவது சொல்ல முடிஞ்சுதா? எதுவும் இல்லை. பரலோகத்தில் கிறிஸ்து ஒரு நீதி அரசர். அவரிடத்தில் ஒரு குறையோ குற்றமோ அவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சா? இல்லை. ஒரு நீதிமான் மேல் தேவையில்லாமல் ஒரு பொறாமை, ஒரு கோபம் அந்த நீதிமானை அழிவுக்கு நடத்தினது. சாத்தானோ பரலோகத்தில் யாரை பார்த்து பொறாமப்பட்டான்? கிறிஸ்துவை பார்த்து பொறாமப்பட்டான். அந்த பொறாமை என்னவா மாறுச்சு? கோபமாக மாறுச்சு. அந்த கோபம் எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரம் இல்லை, நான் ஷார்ட்டாக போகிறேன். 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த தீரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டு வர மாதிரி அதில் ஒரு வார்த்தை வரும், உன் வியாபாரத்தின் மிகுதியினால் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அதுக்கு எபிரேய பதம் ரெகுலா அப்படின்னு பயன்படுத்தப்படுது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேசியே கெடுக்கிறதான். இவனுக்கு கிறிஸ்துவின் மீது பொறாமை வந்தது. ஏன்னா நான் எந்த வகையில் குறைஞ்சு போயிட்டேன்? நான் அவருக்கு ஒரு சிங்காசனம் உண்டானால் அவருக்கு பக்கத்தில் எனக்கும் ஒரு பதவி உண்டு. நான் எல்லா இடத்துக்கும் போறேன், எனக்கு மரியாதை கிடைக்குது. என்னை எல்லாரும் வணங்கல, எல்லாரும் மரியாதை செலுத்துறாங்க, வரவேற்கிறாங்க, அன்பு காட்டுறாங்க. ஆனா தொழுகை மட்டும் யாருக்கு போகுது? அவன் பொறாமையே எங்கே தான் ஆரம்பிச்சது? தொழுகையில் ஆரம்பிச்சது. இங்கே கொலை எதனால் நடந்தது? தொழுகையிலே நடந்தது. இப்போ யார் மேலே பொறாப்பட்டா? சாத்தான் கிறிஸ்துவின் மீது பொறாமைப்பட்டான். அந்த பொறாமை கோபமாய் மாறுச்சு. அந்த கோபம் எப்படி கொண்டு வந்ததுன்னா, இவன் கோபத்தில் இருக்கிறாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். காயினுக்கு கிருபை காண்பித்தது போல அவனுக்கும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இப்பொழுது கிறிஸ்து அவனை சந்தித்து பேச எத்தனையோ முறை முயற்சி செய்தான் என்று நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களில் வாசிக்க முடியும். அந்த நேரத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க, அதை பார்த்து கஷ்டப்பட்டிருப்பார். திடீர்னு ஒரு நாள் பரலோகத்தில் யுத்தம் உண்டாகிறது. இப்போ சாத்தா மட்டும்தான் சண்டை போட்டான், நான் வந்து கிறிஸ்துவுக்கு எதிராக நின்று 1/3 அவன் பக்கத்தில் நிற்கதை பார்த்த கிறிஸ்துவின் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும்? அப்போ அவன் உள்ளத்தில் இருந்த கசப்பும் அவன் உள்ளத்தில் இருந்த பொறாமையும் அது அவனோடு நிக்கல, பரலோகத்தில் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்க வைக்குது. இப்ப காயின் ஆபேல் என்கிற ஒரு நீதிமானை பார்த்தான். அவன் தொழுகை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதை பார்த்தான். என்னுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படவில்லை. எனக்கு அந்த கோபத்தை யார் மீது காமிச்சான்? காயினை கொலை செய்கிறான். அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாத்தான் கிறிஸ்துவ பொறாமப்பட்டா எல்லாம் செஞ்சான். கடைசியில் யார் கொல்லப்பட்டா? கிறிஸ்துவும் இந்த பூமியில் வந்து நமக்காய் நீதியாய் ஆபேலை போல மரிக்க வேண்டி இருக்கிறது. சரி, இன்னொன்று, காயினுக்கு எத்தனை முறை ஆண்டவர் இரக்கம் காமிச்சாரு?
நம்ம பார்த்தோம், 7 வாசல்களை திறந்தார். காயினுக்கு 7 வாசலை திறக்கிறாருன்னா பரலோகத்தில் அவனுக்காக திறக்காமல் இருந்திருப்பாரா? ஆண்டவர் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தானா? ஒவ்வொரு முறையும் அவன் மனம் திரும்ப மாட்டானா, திரும்ப வரமாட்டானா, ஆண்டவர் காத்து கொண்டே இருந்தார். அவனுக்கும் ஒரு கட்டத்தில் தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சிருக்குது. ஆனால் எந்த இடத்துல அவன் நின்னான் தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்க போக அவன் துணிகிற போது அந்த பொறாமையின் உச்சம் இருக்குல்ல, அந்த மன்னிப்பை நான் போய் மன்னிப்பு கேட்குறதா அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி என்னை பார்த்து 10 பேர் விழுந்தான்ல, ஒரு கூட்டம் விழுந்துச்சுல்ல, அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கங்கிறதுக்காகவே இவன் என்ன பண்ணவே இல்லையா, கடைசி வரைக்கும் மன்னிப்புக்காக போய் நிற்கவே இல்லையா. ஆண்டவர் காத்திருந்தார். காயின் எப்படி என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்பி வந்துட மாட்டார்னா ஆண்டவர் வாசல்களை திறந்து அவனை வரவேற்க காத்திருந்தார்ல, அதே போல தான் அவனுடைய மனம் திரும்புதலுக்காகவும் ஆண்டவர் காத்து கொண்டே இருந்தார். ஆனால் கசப்பு நிறைந்த உள்ளம் இருக்குல்ல, அது ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்க விடலை, ஆண்டவருடைய சத்தியத்தையும் புரிஞ்சுக்க விடலை. இப்போ ஒரு பாவி, இப்போ காயின் ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டவனா? இல்லை. அப்படி இருந்து எப்படி வெளியே போனா அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் யாரையும் நிராகரிக்கவோ புறம் தள்ளவோ விரும்புகிறதில்லை. இருதயம் கடினப்பட்டு மனம் திரும்ப மறுக்கிற ஒரு பாவி தன்னுடைய கோபத்திலும் பொறாமையிலும் உச்சத்திலே நின்று கொண்டு அவன் தேவனுடைய வெளிச்சத்தை விட இருளையே தேர்ந்தெடுத்து அவர்களாய் விட்டு விலகுகிறாரே தவிர கிறிஸ்து எந்த ஒரு பாவியும் புறம் தள்ளுகிறதில்லை. ஆண்டவர் இந்த இரக்கத்தை காயினுக்கு மாத்திரமல்ல யாருக்கும் காட்டினாரு, சாத்தானும் காட்டினார். ஆனால் இந்த காயினுக்கு மனம் திரும்ப மறுத்த உள்ளம் இருக்குல்ல, அது அவனுடையது. அவனால் ஒருபோதும் மனம் திரும்ப முடியல. இப்போ காயின் வெளில வரான், மரணம் வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்லலை, என்னை பார்க்குறவன் கொன்று போடுவானே. சரி, இப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்? காயினை கொல்லுகிறவன் மேல். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒரு விஷயத்தை காயினை கொல்லுகிறவன் மேல் 7 பரி சுமரும் என்று சொன்னால் ஆண்டவர் அவனை கொன்றுவார்னு அர்த்தமா? வன்முறையின் சுழற்சி இனி வரக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பு என்கிற கிருபையின் வளையத்தை வைத்தார். 7 என்பது பரிபூரணம். காயினை கொல்லுகிறவன் 7 பலி சுமரும் என்பது அவர் ஆண்டவர் காயினை ஒருவனும் கொல்லாதபடிக்கு பாதுகாத்தார் என்கிற வார்த்தையின் அர்த்தம், இனி ஒரு கொலை இந்த பூமியில் நடக்கக்கூடாது. அப்போ அந்த 7 என்பது பரிபூரணம். ஆண்டவர் இரக்கமாய் கிருபையாய் காயினை சுற்றி பாதுகாப்பு வேலையை அடைத்து இனி காயினை ஒன்றும் நெருங்காது என்பது காயினுக்கு காண்பித்த இரக்கம் மட்டுமல்ல, இனி இந்த பூமியில் ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாது. வன்முறையின் சுழற்சி காயினோடு நின்று போகட்டும், இனி அது தொடரக்கூடாதுங்கிறதுக்காக தான் காயினை சுற்றி ஆண்டவர் காயினை கொல்லுகிறவன் மேல் 7 பலி சுமரும்னு சொன்னார். சரி, ஆனால் லாமேக்கு யாரு? இந்த லாமேக்கு யார் தெரியுமா? இந்த லாமேக்கு யாரு? என்னங்க, நல்லா படிக்கணும் வேதத்தை நீங்கள். இது காயினுடைய சந்ததி. இந்த லாமேக்கு காயினுடைய சந்ததி. நீங்கள் காயின் சந்ததியில் வரக்கூடிய அத்தனை பேர்களும் பார்த்தீங்களா சேத்தோட சந்ததியிலையும் வரும். நீங்கள் லாமேக்குன்னொன்னே அந்த லாமேக்கு போயிட்டீங்களா என்ன? இந்த லாமே காயினுடைய பிள்ளை. வசனம் என்ன சொல்லுது? அவன் கூப்பிட்டு சொல்கிறான், யார? மனைவிகளை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் சொல்வதை கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொலை செய்தேன். எந்த ரத்தம் சிந்துதல், எந்த ரத்தம் கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டதோ, இனி அப்படி ஒரு ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படக்கூடாது. காயின் கொடுமை மிகுந்தவனாய் இருந்தாலும் அவன் கொல்லப்படுகிறது இன்னொரு வன்முறைக்கு வழிவகுக்கும். இந்த வன்முறை ஒரு சுழற்சியாய் ஒரு வட்டமாய் சுற்றி கொண்டே இந்த பூமியின் அத்தனை அக்கிரமத்துக்கும் வழிவகுத்து விடுன்னு ஆண்டவர் நினைச்சாரு. அதனால காயினை கொல்லுகிறவன் மேல் 7 பலி சுமரும் என்று சொன்னார். ஆனால் இங்கே லாமேக்கு சொல்றா, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். இங்க காயினுடைய மகனும் என்னதான் செய்யறான்? ஒரு கொலையை செய்யறான். பாவம், கோபம், பொறாமை, வன்முறை, கொலை என்னைக்குமே தன்னோட நிற்கிறதே இல்லை.
காயினில் துவங்கி, காயின் சொல்லி கொடுத்தானா இந்த சம்பவத்தை? கொலை செய்யறது இப்படி, வன்முறையை கையாளுவது இப்படி, இந்த குற்றங்களை இப்படி செய்ய வேண்டும் என்ற காயின் எங்கிருந்து வருது? இந்த உள்ளம் யாருடையது? இங்க இவன் கொலை செய்தது காயினுடைய கொலை எப்படியோ அதை விட அவன் அடுத்து சொன்ன வார்த்தைகள் இருக்குல்ல, அதை கவனிங்க. இந்த சத்தம் வேற உடைய இது. என்ன வார்த்தை சொல்றான்? காயினுக்காக 7 பலி சுமருமானால். ஆண்டவர் சொன்னாரு, காயினை ஒருவன் தொட்டால், அவனை கொன்றால் அவன் மீது 7 பலி சுமரும் என்று நான் சொல்லுகிறேன். நான் லாமேக்கு, ஆண்டவர் என்னை 7 முறை கொல்வது, என்னை தொட்டுப்பார், உன்னை 77 முறை கொல்லுவேன். சொன்னது யாரு? லாமேக். இதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவன் கொடுத்த பாதுகாப்பாகிய கிருபையின் பாதுகாப்பை தன்னுடைய சுயபலத்தை தாண்டி தேவன் 7 முறை தான் கொல்லுவாரு. நான் எத்தனை முறை கொல்லுவேன் தெரியுமா? 77 முறை என்பது மனிதன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவதற்கான குணம். இந்த சத்தம் ஏசாயா 14ஆம் அதிகாரம் ஒரு 11 நீங்க வாசிங்க. ஏசாயா 14. சரி, இது யாருடைய வசனம்? யார் பேசுறா? சாத்தான் பேசுறான். என்ன பேசுனான்னு கேளுங்க, வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன். சரி, யார் சொன்ன அந்த வார்த்தைய? என்ன சொல்றான்? யாருக்கு ஒப்பாவானா? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். என் சிங்காசனத்தை வானங்களுக்கு மேலாக போடுவேன். லாமேக் என்ன சொல்றான்? காயின் ஒருவனை கொன்றான், அவனுக்கு 7 பலி என்றார். லாமேக், தேவன் 7 பலி கொள்வதை விட நான் 77 முறை கொள்ளுவேன். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற தண்டனையை விட நான் கொடுக்கிற தண்டனை மிக பெரியது, ஒருவனும் என்னை நெருங்க முடியாதுங்கிறான். சாத்தான் என்ன சொன்னா? எல்லா தேவனுக்கு மேல என்ன உயர்த்துவாங்கிறான். இவன் தேவன் என்ன கொடுக்கிறது 7 தண்டனை, நான் 77 முறை தண்டிப்பேங்கிறான். இந்த வசனங்கள் நீங்கள் காயினுடைய சந்ததியில் நீங்கள் படித்து பார்த்தீங்களா? அவன் இவனை பெற்றான். ஏன் ஆண்டவர் இந்த லாமேக்குடைய சம்பவத்தை கிட்டத்தட்ட 3-4 வசனங்களில் வைத்திருக்க வேண்டும்? நம்ம ஏனோக்கை பற்றி படித்தோம்ல, ஏனோக்குக்கே 3-4 வசனம் தான் பரலோகம் போனவனுக்கு. பட் லாமேக்கோட வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையை வேதம் ஏன் பதிவு செய்யணும்? இப்போ லாமேக்கருடைய உள்ளம் என்ன? அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவர் காயினுக்கு கொடுத்த அந்த 7 பலி சுமரும் என்று சொன்னது வன்முறையை முடிக்கக்கூடிய மன்னிப்பை கொடுப்பதற்கு சமம். லாமேக்கு, நான் கொலை செய்தால் தண்டனையை மட்டும்தான் கொடுப்பேன், என்னை எவனும் தொட முடியாது. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. என்ன சொல்கிறான்? எனக்கு காயம் உண்டாக நீ என்னை காயப்படுத்தி பாரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. நீ என்னை தழும்புகள் உண்டாக செய்து பாரு, நான் என்ன செய்கிறேன் பாரு. இந்த உள்ளம் எங்கே துவங்குச்சு? ஒரே ஒரு பொறாமை, ஒரே ஒரு கோபம், ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, ஒரே ஒரு மனம் திரும்ப மறுக்கிற உள்ளம், ஒரே ஒரு உண்மையில்லாத இருதயம், ஒரே ஒரு கொலை. அந்த கொலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யக்கூடிய எண்ணம் இல்லாதது காயின் என்கிற ஒரு மனிதனில் துவங்கி அவன் சந்ததி முழுவதும் இந்த குணம் கடத்தப்பட்டு கொண்டே வருகிறதே என்றால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சம்பாதித்து வைத்து விட்டு போக போகிறீர்கள்? ஓகே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. நம்ம எல்லாம் சொல்லுவோம், இந்த 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 குழந்தையோடைய ஆக்ஷன்ஸ்லாம் பாரு அவங்க அப்பா மாதிரியே இருக்கும், இந்த குழந்தையோட இது பாரு அவங்க அம்மா மாதிரியே இருக்கும். அப்போ அது என்னன்னு சொல்கிறோம்? மரபு ரீதியாக அது கடத்தப்படுகிறது. மரபு ரீதியாக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை கடத்தப்படுதுன்னா உள்ளம் இது நமக்கு என்ன பாடம்? இது என்ன சொல்லுது? காயினுடைய சம்பவம் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார்ல, இதே சம்பவத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யாரையாவது இன்னும் மன்னிக்காமல் இருக்கீங்களா?
நம்ம நிறைய மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, இல்லையா? மன்னிப்பு, நம்ம கேட்ட மன்னிப்பு எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டுருச்சான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 10 முறை ஜெபம் பண்ணுறோம். அந்த 10 முறையிலையும் மன்னிப்பு இல்லாத ஒரு ஜெபம் இருக்குமா? டெய்லி மன்னிப்பு கேட்குறோம். யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். எதுக்கு கேட்குறீங்க? என்னத்தை கேட்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒரு குறை இருக்கு, ஒரு பாவம் இருக்கு, ஒரு தப்பிதல் இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனங்கள் என்னை விட்டு நீங்கவும், அந்த குறை என்னை விட்டு நீங்கவும், நான் செய்த தவறுக்கு எனக்கு மன்னிப்பு கிடைத்தால் ஒளியே எனக்கு ஜீவன் கிடையாது. அதற்காக தான் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்கிறீர்களே என்றால், உங்களிடத்தில் கேட்கப்பட்ட மன்னிப்புக்கு மறுப்பு தெரிவித்தது உண்டா? அல்லது இன்னும் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் உங்கள் இருதயம் கடினப்பட்டது உண்டா? சில நேரம் மனுஷங்களாகிய நம்ம சொல்லுவோம், என்ன தெரியுமா சொல்லுவோம்? அந்த மனுஷனை நான் மன்னிச்சிட்டேன், அந்த மனுஷன் எனக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் செஞ்சுக்கிறாரு, ஆனால் நானே மன்னிச்சிட்டேன். ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் செஞ்சாரு பாருங்க, வாழ்நாள் முழுக்க அவரை என்ன பண்ண மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். சொல்லுவோமா? அந்த அம்மாவை நான் மன்னிச்சிட்டேன் பாஸ்டர், ஆனால் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க பாஸ்டர், நான் சாகிற வரைக்கும் அந்த வார்த்தையை மறக்கவே மாட்டேன் பாஸ்டர். அப்படி ஒரு வார்த்தை பாஸ்டர். நான் எதுக்கு பாஸ்டர் அந்த அம்மாவை மன்னிக்கணும்? நான் எவ்வளோ செஞ்சிருப்பேன், எவ்வளோ பிடிச்சிருப்பேன். அந்த அம்மா அப்படி கேட்டுச்சு, மன்னிக்க முடியாது. இப்படி நம்ம மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுக்க தயங்கும் போது ஆண்டவர் அப்படி தயங்கினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்குறோமா இல்லையா? மனுஷன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட, நாம மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட ஆண்டவர்கிட்ட எவ்வளோ மன்னிப்பு கேட்குறோம், அது லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மன்னிப்பெல்லாம் மன்னிக்கப்பட்டதா? ஒருவேளை நான் அந்த நபரை இந்த செயலுக்காக மன்னிக்காமல் இருக்கிறேன் என்று சொல்வது போல கிறிஸ்து உங்களையும் என்னையும் அப்படி சொல்லுவாரா? நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் மன்னித்து விட்டார் என்று அர்த்தம். மன்னிக்கப்பட்டது எப்படி தெரியும் சொல்லுங்க? எப்படி தெரியும்? ஒரு வசனம் வாசிப்போமா? எசேக்கியேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 16 ரைட் 62 63 வாசிங்க. உன்னோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்து அருளும் போது நீ நினைத்து வெட்கி நாணத்தினால் உன் வாயை நீ திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் என்ன செய்யறாரா? நீ செய்த எல்லாவற்றையும் அப்படின்னு சொன்னா, எனக்கு விவரம் தெரிந்த நாள் துவங்கி, என் சிறு வயது, என் விவரம் தெரிந்த நாள் துவங்கி இந்நாள் வரைக்கும் நான் செய்த அத்தனை பாவங்களையும் ஆண்டவர் எனக்கு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று சுதந்திரித்து அனுபவித்துக் கொண்ட நான் அந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் சக மனிதனுக்கு காட்ட மறுக்கிறேன் என்றால் என் ஜீவன் எப்படி பரலோக புத்தகத்தில் எழுதப்படும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னிப்பேங்கிறார். மன்னிப்புக்கான அடையாளத்தை அடுத்து வரும்போது நம்ம படிப்போம். எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை மன்னிச்சிட்டாருங்கிறத நமக்கு தெரியுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் படிப்போம். சரி, இங்கே வாங்க. ஏன் மன்னிப்பு? ஏன் மன்னிக்கணும்? எவன் ஒருவன் தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் கிருபையும் மன்னிப்பையும் ருசித்து பார்க்கிறானோ அதை மற்றவர்களுக்கும் அவன் கொடுப்பான். தேவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பை பெற்றீர்களா? மன்னிச்சிருங்க. தேவனிடத்திலிருந்து நீங்கள் இரக்கத்தை பெற்றீங்களா? இரக்கத்தை காண்பீங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதை பெற்றீர்களா? அந்த ஆசீர்வாதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. யோசேப்பு நிமித்தம் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள்? தேவன் உங்களுடைய தப்பிதங்கள் சிறு வயது துவங்கி இந்நாள் வரைக்கும் செய்த எல்லாவற்றையும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது உங்களிடத்தில் கேட்கப்பட்ட மன்னிப்புக்கு இன்னும் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருக்கிறீங்கன்னா உங்கள் மன்னிப்பு எப்படி மன்னிக்கப்படும்? லாமேக்குக்கும் மன்னிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20-21. ஏனெனில் வாசிங்க கீழே வாங்க. சரி. சரி, இப்போ 21-22 வாசிங்க.
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, சரி சரி, இப்ப பேதுரு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு யாரு யாரு வாசிக்க மறுபடியும். யாரு யாரு? சகோதரன், மறந்துடக்கூடாது. யாரு? சகோதரன். சரி, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறா? பேதுரு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிறார். சரிங்களா? சொல்லிட்டு ஆன்சரை ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி பேதுருவே சொல்லிட்டாரு. எத்தனை முறை? சரி, ஏன் 7 தடவை? பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமா ஒரு குற்றம் செஞ்சுக்கிட்டே வரான், என் சகோதரனை நான் எத்தனை விசை மன்னிக்க வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் பதில் சொல்ல அனுமதிச்சிருக்கணும். ஆனா அவன் என்ன செய்தான்? 7 முறைன்னு அவனே சொல்லிட்டான். 7 முறை மன்னித்தால் போதுமோ என்று. ஏன்னா காயினுக்கு எத்தனை பலி? அப்போ பேதுருக்கு என்ன நினைச்சா அப்படின்னா, 7 என்பது ஒரு பரிபூரணம். அப்பொழுது ஒரு மனிதனை நான் 7 முறை மன்னித்து விட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயற்கையாகவே யூத முறைமையின் படி அந்த தல்முத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தவறு செய்துட்டா அவனை 7 முறை மன்னிக்கிறான்ல, அவன் நீதிமானாக்கப்படுவதற்கான சூழலுக்குள்ளே கடந்து போகிறான் அப்படிங்கிற ஒரு குவாட் இருக்கு. அது யூத முறைமையின்படி. இப்போ பேதுரு கேட்குறா, நான் 7 முறை மன்னிச்சா போதுமா? அப்போ பேதுரு மனசில் என்ன இருந்ததுன்னா, என் சகோதரன் எனக்கு விரோதமாக செய்கிறான், அவனை நான் எத்தனை முறை மன்னிச்சுட்டா நான் நீதிமான் ஆயிடலாம்? இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிங்க. இல்லை, அவங்க சரியாக தான் சொன்னாங்க. அவங்க சரியாக தான் சொன்னாங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுது? 7:70 வரும். சரி, இப்போ பேதுரு கேட்டது, ஆண்டவரே, நான் என் சகோதரனை 7 முறை மன்னிச்சா போதுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 7:70 முறை. அப்படின்னா எத்தனை முறை மன்னிக்கணும்? அட சொல்லுங்களேன். என்னம்மா? 400? அருமை கணக்கு போட்டாங்க. இப்போ நம்ம அந்த 7:70ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? 7 × 70ன்னு போடுறீங்க. அப்போ 490 முறை. ஆண்டவர் உங்களை 490 முறை தான் மன்னிக்கிறாரா? நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம்? சாரி, உங்களை விடுங்க, என்ன எடுத்துக்கிறேன். நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பேன். நான் இன்னமும் உங்கள் முன்னாடி நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன்னா, ஆண்டவர் என்ன 490 முறை தான் மன்னிக்கணும்னா நான் எத்தனை முறை செத்துருக்கணும்? பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. மன்னிக்கப்படாத பாவங்கள் மரணத்திற்கு ஒப்பானது, அப்படி தானே? அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் எத்தனை முறை? பேதுரு என்ன கேட்டான்? நான் 7 முறை மன்னிச்சா போதுமான்னு கேட்குறான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 7:70. இப்போ நம்ம உடனே என்ன பண்ணிட்டோம்? 7 × 70 போடு 490. 490 முறை மன்னிச்சா போதும்னு ஆண்டவர் சொன்னாரா? அப்படின்னா ஆண்டவர் உங்களையும் எண்ணிய 490 முறை தான் மன்னிக்கிறாரா என்ன? இப்போ அர்த்தம் என்ன? அவர் லாமேக்கை சொன்னார். லாமேக்கு 7 என்பது பரிபூரணம். 7:70 முறை, அதாவது 77 முறை நான் கொல்லுவேன்னு சொன்னால, ஆண்டவர் ஒரு பரிபூர்ணத்தை தான் கொல்லுவேன்னு சொன்னார். நான் 70 பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணம், பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணம் நான் தண்டிப்பேன்னு சொன்னா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ 7 முறை அல்ல 7 முறை, 7 சொல்லி எத்தனை பரிபூர்ணம் வந்தாலும் அத்தனை முறை மன்னின்னு கற்றுக் கொடுத்தார். லாமேக்குடைய உள்ளம் அப்படி இருந்தது. அவன் மன்னிப்புக்கு பதிலாக பழிவாங்குதலையும் பொறாமையும் கொலையையும் குற்ற உணர்வையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் அவன் அந்த உலகத்துக்கு சொன்னான். கிறிஸ்து அதை பழிவாங்கிறதுக்காக இல்ல, மன்னிப்புக்காக சொன்னார். லாமேக்கு 77 முறை என்று சொன்னதே, கிறிஸ்து 7:70 முறை. இந்த முழுமையா மன்னி, முழுமையா மன்னித்து விடு. எபிரேய வேதாகமத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்களா, ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு. இதில் இன்னொரு ஆச்சரியமானது என்ன தெரியுங்களா? நீங்கள் உங்களுடைய சகோதரனை மன்னிப்பதற்கு எந்த அளவீடும் இல்லை. அவன் சொன்னால 77னா 77 முறை கொள்வானா? இல்லை, 7 அப்படின்னு சொல்லும்போது, காயினை கொன்னவனுக்கு 7னா நான் 77னா அவனுக்கு முடிவே கிடையாது, அவனை நான் விடவே மாட்டேங்கிறதா அதோடைய அர்த்தம்.
பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணமாய் அவனை தண்டிப்பேன் என்று லாமேக்கு ஆண்டவருக்கு மேலாக தன்னை அறிக்கையிட்டு சொன்னான். கிறிஸ்து மனிதர்களாகிய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 7 முறை அல்ல, 70 முறை அப்படின்னு சொன்னால் அதே 77 முறை பூர்ணத்தின் மேல் உன் சகோதரனை மன்னித்து கொண்டே இரு. ஏன்னா கிறிஸ்து நம்மளை அப்படி தான் மன்னிக்கிறாரு. 490 இந்த எண் கணிதத்தில், அதாவது எபிரேயரில் எண் மதிப்பு 490க்கு தமிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அந்த தமிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா பரிபூரணன்னு அர்த்தம், பர்ஃபெக்ட், அது முழுவதும்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் சகோதரனை 7 முறை அல்ல, உன் மனது தோணுகிற வரைக்கும் அவனை மன்னித்து விடு. லாமேக்கின் மூலமாய் மரணமும் காயின் மூலமாய் துவங்கப்பட்ட மரணம் லாமேக்கின் வன்முறையினால் இந்த உலகம் சூழப்பட்டது. கிறிஸ்துவின் தியாக பலியுமாய் துவங்கப்பட்ட மன்னிப்பு அவர் மன்னிக்கிற அளவின் மூலமாய் அந்த கொலையையும் அந்த குற்ற உணர்வையும் அந்த பாவத்தையும் அந்த மீறுதலையும் ஆண்டவர் மன்னிக்க எப்பொழுதும் தயமிகுந்தவராயிருக்கிறார். இங்கே தமிம் என்ற வார்த்தை பரிபூர்ணத்தை குறிக்குதில்ல. நீங்கள் பரமண்டல ஜபத்தை வாசிச்சிருக்கீங்களே, அதில் ஆண்டவரே எங்களை நீங்கள் மன்னின்னு சொன்ன அடுத்த வார்த்தை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த மன்னிப்பு எப்பொழுதும் ஆகாரத்தோடே கடந்து வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்களா தெரியும். லூக்கா 22ஆம் அதிகாரம், இல்லை நேரம் இல்லை, 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா திருவிருந்து டைம் வரும் இல்லையா? அந்த பஸ்கா ஆசரிக்கும் போது ஆண்டவர் அப்பத்தை பிட்டு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு, என்னுடைய இரத்தத்தினால் உண்டான பாவம் மன்னிப்பு. இப்போ இந்த ஆகாரம் அந்த 499ங்கிற தமிழ்ங்கிற வார்த்தை இந்த இடத்துலையும் ஆண்டவர் தன் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பயன்படுத்துகிற அதே வார்த்தை. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த மன்னிப்புக்கு அளவே இல்லை. உன் சகோதரனை நீ 7 முறை அல்ல, உன் உள்ளத்தில் கிறிஸ்து உன்னை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அத்தனை முறையும் நீ மன்னிப்பை கொடுத்து விடு. லாமேக் துவங்கினதை, அந்த மரணத்தை, அந்த பழிவாங்கும் உணர்வை கிறிஸ்து தன் சிலுவையில் வெற்றி சிறந்ததன் மூலம் அதை முடித்து மன்னிப்பை கட்டளையிட்டார். இவன் வார்த்தை பயன்படுத்துகிறான். ஏன்னா எனக்கு காயம் உண்டாக, என்னை நீ காயப்படுத்தி பாரு, நான் உன்னை தண்டிப்பேன். ஆனால் கிறிஸ்துவின் காயங்களினால தான் நீங்களும் நானும் குணமாக்கப்பட்டோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான்? எனக்கு தழும்பு உண்டாக. ஏசாயா 53 வாசி பார்த்தீங்கன்னா என்ன வசனம் சொல்லுது? அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். லாமேக்கு இந்த உலகத்தின் ஒன்றை துவங்கினான். கிறிஸ்து அதை சிலுவையில் தன்னுடைய காயத்தினாலும் தழும்புகளினாலும் அந்த மன்னிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்து மன்னிப்பின் மூலியமாய் நீங்கள் மீட்டெடுக்கப்படுகிறீர்கள். ஒரு மன்னிப்பு ஒரு கொலையை தடுக்கும், ஒரு மன்னிப்பு ஒரு பொறாமையை தடுக்கும், ஒரு மன்னிப்பு ஒரு விழுகையை தடுக்கும். கிறிஸ்து உங்கள் யாவரையும் மன்னிக்க எப்பொழுதும் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார்ல, நீங்கள் மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கிறது அப்படின்னா, நான் பாவம் செஞ்சிட்டேன், இப்போ என் பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். சரி, மன்னிப்பு கேட்கப்படாத பாவங்கள் என்னவா இருக்கும்? வாசிப்போமா? ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். சரி, ஆமாம், கொஞ்சம் மெதுவாக வச்சுருங்க. எப்ராயினுடைய அக்கிரமம் ஆண்டவர் எதை கட்டி வச்சிருக்கிறாரா? எப்ராயினுடைய அக்கிரமத்தை கட்டி வைத்திருக்கிறது. அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் செய்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் ஆண்டவர் மறந்துவிடவில்லை, அதை நினைவில் வைத்திருக்கிறார். அது எப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படும், எப்பொழுது அந்த அக்கிரமங்கள் அவிழ்க்கப்படும் என்றால், கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு. இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். இந்த பூமியில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பை பெறுகிறீர்கள் என்றால், நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது உங்களுடைய பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. நீங்கள் இங்கே கட்டவில்லை என்றால், மன்னிப்பை கொடுக்கவில்லை என்றால், உங்களுடைய பாவத்தின் பாரம் அங்கே என்னதான் வச்சிருக்கோம்? பத்திரப்படுத்த வச்சிருக்கோம். இங்கே நீ மன்னிச்சா அங்கே உனக்கு மன்னிப்பு உண்டு, இங்கே மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் அங்கே உனக்கு மன்னிப்பு இல்லை.
பேதுரு சொல்லும்போது, நான் 7 முறை மன்னித்து விட்டு நீதிமான் ஆகி பரலோகத்துக்கு போய்விடலாம் என்ற ஒரு ஆசை இருந்ததில் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இல்லை, 70 முறை என்று சொன்னது நீ பூரணத்தின் மேல் பூரணம், உன் மன்னிப்புக்கு அளவல்ல. ஏன்னா என்னை மன்னிப்பதில் கிறிஸ்துவுக்கு எந்த அளவிடும் இல்லை. அவர்கிட்ட மன்னிப்புக்கு எந்த அளவுகோலும் இல்லை. ஆனால் மனுஷ அளவுகோல் வச்சிருப்பான். நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு என்ன இருக்குது, ஒரு தராசு இருக்குது. அந்த தராசு இருக்குது. என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம் இருதயம் என்கிற சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு கையில் தராசை பிடித்து ஒரு பக்கத்தில் என்னுடைய சுயநீதியும் மறுபக்கத்தில் மற்றவர்களுடைய தப்பிதங்களையும் வைத்து பார்த்து, அந்த தப்பிதங்களை காட்டிலும் என்னுடைய சுயநீதியே உயர்ந்து இருக்கிறபடியினால் அவர்களை குற்றம் தீர்ப்பதற்கும் குறை சொல்வதற்கும் அவர்களை தண்டிப்பதற்கும் எல்லா அதிகாரத்தையும் நான் உடையவன் ஆவன் என்ற சுயநீதியினால் மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டே போகிறான். ஆனால் அந்த தராசை நீங்கள் கையில் பிடிப்பதற்கு முன்பாக தேவன் பிடித்திருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். யோபு சொல்லுகிறார், அவர் வரும்போது என் உத்தமத்தை தராசிலே நிறுத்தி பார்ப்பார். யாரு? ஆண்டவர். தராசிலே நிறுத்தி பார்ப்பார். நம்மளை மன்னிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, நாமளும் மன்னிப்பு கேட்க ஆண்டவர் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் ஒரு நாள் முழுவதும் பாவ மன்னிப்புக்காய் மன்றாடி விட்டு என்னிடத்தில் கேட்கப்பட ஒரு மன்னிப்புக்கு நான் புறமாக என் முதுகை காட்டி அவனை புறம் தள்ளுகிறேன் என்றால் என் பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? எப்படி மன்னிக்கப்படும்? நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலையும் கட்டுவீங்க. எதை இங்கே கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். லாமெக் இந்த உலகத்தின் வன்முறையை பூமியில் கட்டினான். கிறிஸ்து அதே பூமியில் சிலுவையில் தான் சிந்தின இரத்தமும் பட்ட பாடுகளையும் அந்த காயத்தின் மூலியமாய் மன்னிப்பு என்பதை கொண்டு அவன் லாமேக்கு கட்டி வைத்த அந்த சுழற்சியை, அந்த பழிவாங்க எண்ணத்தை வரும் அந்த வன்முறையை கிறிஸ்து ஒழித்தார் சிலுவையில். எனக்கு அன்பானவர்களே, லாமேக்கு 77 முறை தண்டிப்பேன் என்றார். கிறிஸ்து நீங்கள் 77 முறை மன்னியுங்கள் என்றார். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை மன்னிப்பதற்கு தேவன் எப்பொழுதும் தயம் மிகுந்தவராயிருக்கிறார். அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு யாருக்கும் அதை மறைத்து வைக்காதீர்கள், மன்னித்து விடுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்குற மாபெரும் தண்டனை. நீங்கள் சில நேரம் நினைப்போம்ல, அந்த மனுஷன் என்னால் மன்னிக்கவே முடியல, அவனை என்னால் மன்னிக்கவே முடியல, அப்படி பண்ணிட்டான். பட் அந்த வன்மை, அந்த உணர்வு இருக்குல்ல, ஒரு மனுஷன் நமக்கு செய்த கெட்டதையோ ஒரு தீமையோ மனசுக்குள்ளே வச்சு பகையும் பழியும் வளர்க்கிறத விட அந்த மனுஷனை மன்னிச்சுட்டு நம்ம தூரமாக நின்று கடந்து போகிறோம்ல, அது நம்ம இருதயத்துக்கு சரியானதாக இருக்கும். மன்னிச்சிடுவோம். நம்ம கொடுக்குற மன்னிப்பு ஒன்று, ஆண்டவர் காயனுக்கு மன்னிப்பை கொடுத்தார். ஏற்றுக்கொள்ள மனமில்லாத குற்ற உணர்வு கடவுளை விட்டு ஓடி போகிறது என்றால் உங்களிடத்தில் கேட்ட இல்லை கேட்க முடியாத நீங்கள் மன்னிக்கிற ஒருவரை, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒருவரை மன்னித்து விடுங்கள். ஒன்று, உங்களை நண்பனாக்கி கொள்ளுவார். இல்லை என்றால் உங்கள் சமூகத்தை விட்டு அவர்களும் ஓடி போவார்கள். ஆனால் மன்னிப்பை மட்டும் ஒரு காலமும் மறைத்து வைக்காதீர்கள். தேவனிடத்திலிருந்து நம்ம இலவசமாய் பெற்றோம். இந்நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் செய்த அத்தனை தப்பிதங்களுக்கும் கிறிஸ்து எனக்கு மன்னிப்பை அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி அளவிடாமல் இருக்கிற மன்னிப்பை நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் மறைப்பது நியாயமா? லாமேக்கு 77 முறை தண்டிப்பேன்னு சொன்னான். கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்தது, உன் சகோதரனை, சகோதரனை. காயினும் தன் சகோதரனை தான் கொண்டான், லாமேக்கும் தன்னுடைய சகோதரனை தான் கொன்றான். ஒன்று தான், உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளாதே. மன்னிக்க மனம் இருந்தால் 7 முறை அல்ல 77 முறையும் மன்னித்து விடு. அந்த ஒட்டுமொத்த வன்மமும் குற்ற உணர்வும் பாவமும் மன்னிப்பு என்கிற ஒரு சமுட்டியை கொண்டு உடைக்கப்படும். தேவன் அந்த மன்னிப்பை அவர் சிலுவையில் சம்பாதித்து நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை காயப்படுத்துவதற்கு பதிலாய், அந்த மனிதனை தண்டிப்பதற்கு பதிலாய் மன்னித்து விடுங்கள். ஒன்று, மனமாறுவான். இல்லை என்றால் உங்கள் சமூகத்தை விட்டு ஓடி போவான். ஒன்றை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் அனுதினமும் மன்னிப்பை கேட்கிறோம். நாம் ஒருபோதும் மற்றவர்களை மன்னிக்காத உள்ளத்தை நம் மைத்தில் எடுக்க வேண்டாம், தூக்கி எறிந்து விடுங்கள். தேவன் உங்களை எப்பொழுதும் மன்னிக்கிறார். நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.